Basics of Sewing episode 26. Previous 3 videoல different method of finishing the neckline பார்த்திருப்பீங்க. எதுக்காக 3 different method learn பண்ணுன்றதை நான் இங்க explain பண்றேன். So first method வந்து finishing the neckline with the canvas. எந்த பிளேஸ்லலாம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்கன்னா, இப்போ லைனிங் இல்லாம ஒரு garment stitch பண்றீங்க, உங்க மெயின் garment வந்து நல்லா திக்கா இருக்கு, லைனிங் தேவைப்படல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி உங்களோட நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்னிக் வந்து லைனிங். ஓகே, லைனிங் இருக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 3 எபிசோட் பார்த்தா தான் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லைனிங் இருக்குது, அப்புறம் எதுக்கு கேன்வாஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைனிங் மட்டும் வச்சு ஒரு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணக்குள்ள அந்த நெக்லைனோட ஷேப் வந்து ரீட்டைன் ஆகாது. கேன்வாஸ் வந்து ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் திக்னஸ் கொடுக்கும் உங்களோட நெக் ஷேப்பை வித் ஹோல்ட் பண்ண. ஸோ இது செகண்ட் டெக்னிக், லைனிங் இருக்கக்குள்ள யூஸ் பண்ணுற கேன்வாஸ் டெக்னிக். அண்ட் தேர்ட் ஒன் பயா ஸ்ட்ரிப். ஸோ கேன்வாஸ் இருக்கக்குள்ளே எதுக்கு பயா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நெட் ஃபேப்ரிக்லாம் யூஸ் பண்ணி இல்லுஷன் நெக்லைன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லலாம் நீங்கள் வந்து பயா ஸ்ட்ரிப் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் ப்ரீவியஸ் எபிசோடில் டீச் பண்ணேன், இந்த 3 மெத்தட் ஆஃப் நெக்லைன் ஃபினிஷிங் நீங்கள் லேர்ன் பண்ணாலே எனி டைப் ஆஃப் நெக்லைனை ஃபினிஷ் பண்ண முடியும். தேங்க்யூ, ஹாப்பி ஸ்வியிங், கீப் லேர்னிங்.